அம்மா அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே அத்தை வந்து ஜோம் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஜோம் பண்ணுவாங்க. பைபிள் வாசித்தீங்களான்னு கேட்பாங்க. பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பைபிள் எடுத்து என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. இந்த ரெண்டும் செஞ்சால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. ஏன்னா அது வரைக்கும் இவங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் அந்த கீழ்ப்படிதல்லையும் உண்மையாக இருந்தார். என்னுடைய மாமாவும் அவருடைய சரீரத்தை தன்னுடைய மனைவிக்கு ஒப்பு கொடுத்திருந்தார், மனைவி அவர்களுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். 2 பேரும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஆகவே அந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஜெபமும் அநேக அற்புதங்களும் நடந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படிதான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும், தேவன் ஒருவரை தவிர நமக்கு வேறு எதுவும் வேண்டாம். நம்முடைய சர்வாங்கமும் யாருக்காக, சர்வமும் யாருக்காக கொடுக்க வேணும், நம்முடைய உள்ளமானாலும் சரி, உடலானாலும் சரி, நம்முடைய மனதானாலும் சரி, எல்லாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் போது அது ஜீவனை தேவனிடத்துல வைக்கும் போது தேவன் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். தேவன் என்ன செய்வார், உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார். அதுதான் நான் நீ எந்த இடத்துல நீ என்னை பிரஸ்தாபப்படுத்தி எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறேன். அல்லேலூயா. வேறு எங்கேயும் பார்க்க வேண்டாம். 2வது ஒரு பலி இருக்கிறது, சமாதான பலி. என்ன செய்யணும், சமாதானம் இல்லைன்னா கர்த்தரை பார்க்க முடியாது. சமாதானம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, தேவனை பார்க்க முடியாது. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12:14. எபிரேயர் 12:14. யாவரோடும் என்ன செய்யணும், சமாதானமாய் இருக்கணும், பரிசுத்தமுள்ளவராய் இருக்கணும். 2வது அடுத்த விஷயம் என்னது, எல்லாரிடத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும். எல்லாரிடத்திலும் என்ன இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். இந்த 2 இல்லாம யாரை பார்க்க முடியாது, ஆண்டவனை தரிசிக்க முடியாது. என்ன ஆண்டவனை தரிசிக்கணும்னா என்ன செய்யணும், கடவுள் எந்த ஸ்தானத்திலையும் உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வதிக்கணும். நீங்க சமாதானம் இல்லாம இருந்தா ஆசீர்வாதம் தர முடியுமா? நீங்க பரிசுத்தம் இல்லாம இருந்தா ஆசீர்வாதிக்க முடியுமா? தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ உங்களிடத்துல என்ன வேண்டியதா இருக்கிறது, சமாதானம். சமாதானம்னு என்ன, யாருக்கும் எந்த பகைமையும் இருக்காம ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ உங்களை அறியாமலேயே சத்துரு வந்துருந்தாங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களுடைய சத்துரு யாரா இருப்பாங்க, உங்க தட்டுல இருக்கிற சாப்பாட்டை எடுத்து அவங்களும் சாப்பிட்றவங்களும், அவங்க ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறத என்ன செய்வாங்க, எடுத்து உனக்கு வாயில கொடுக்குறவங்களா அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க தான் பகைவர்களாகவே மாறி இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட நம்மளுடைய சமாதானத்தை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஆனா அவங்கள பகைவர்களாக எண்ணக்கூடாது. அவங்கள என்ன செய்யணும், அவங்கள முன்னால நம்ம பார்க்கும்போது அவர்களிடத்துல சமாதானத்துக்கு எதுவான சுமைகளோடு சிரிப்போடு நம்ம போய் விடணும். அதே நேரத்தில் ஆண்டவரே என் கூட பிறந்து என் கூட வாழ்ந்து என் வீட்டில் இருந்து எனக்கே பகைவனா இருக்கிறான்னு சொல்லி தனிமையில் தேவனிடத்துல என்ன செய்யணும், அவனை குறித்து சொல்லணும். அவனுக்கு முன்னால கடவுள் உன்னை கேட்பார் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, அப்படி நம்ம வாயில இருந்து என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி பகைக்கக்கூடிய எந்த வார்த்தையும், விரோதத்துக்கான எந்த வார்த்தையும் நம்ம வாயில இருந்து வரக்கூடாது. நம்ம வாயில என்ன வார்த்தை வரணும், சமாதானமா அவன் என்ன செய்யணும், கலங்கக்கூடாது. அவன் என்ன செய்யணும், நல்லா இருக்கு. அவன் என்ன செய்யட்டும், நல்லா இருக்கும், நல்லா நலமாயிரு, சுகமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுதியை நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொண்டு போகணும். சமாதான பலி. சமாதானம்னா ஒருவரோட ஒருவர் நட்பு பாராட்டுவதில்லை, ஒருவரோட ஒருவர் நட்புறவை நீடிப்பதில்லை, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில்லை. நீங்க என்ன செய்யணும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். என்ன செய்யணும், உனக்கு பிறன் யாரு, நீ யாரிடத்துல அன்பு வைக்கணும். ஒரு 3 பேர் அன்பு வைக்காம போகிற இடத்துல தேவன் சொல்லுகிற, ஒரு ஆசாரியன் வருகிறான், அவன் ஒரு நோயாளி அடிபட்டு கிடக்கிறான், கண்ணர் கையில் அகப்பட்டு என்ன செய்யறான், அடிபட்டு கிடக்கிறான். அந்த நோயாளிக்கு ரத்தத்தோடையும் குற்றுயிரோடையும் கிடக்கிறான். அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், அவனை பராமரிக்கணும், அவனை பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஆர்வம் அவனுக்கு இல்லை. யார் வாரா, ஒரு லேவியன் வாரா, ஒரு ஆசாரியன் வாரா. 2 பேரும் பார்த்துட்டு விலகி போறாங்க.
அப்போ கடவுளுடைய வேலைக்காரர்கள் கூட விலகி போவாங்க நீங்க நோய்பட்டுட்டீங்கன்னா. கடவுள் நியமிக்கப்பட்ட பணிவிடைக்காரர்கள் கூட